வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் நமக்கு 5 மார்க்ஸ் நம்மளுக்கு தெரியும். இருக்கிற 11 லெசனில் 10 லெசன், அதாவது கடைசி லெசன் தவிர மீதி 10 லெசன்லேயும் ஒவ்வொரு 5 மார்க் வர்றது வழக்கம். அதில் எய்தராக இருக்குது, இப்படி தானே? நம்ம எழுத வேண்டியது 5 5 மார்க் தான் எழுதணும். ஒவ்வொரு 5 மார்க்லேயும் இன்டர்னல் சாய்ஸ் ஏஆர்பி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் ஒரு 5 மார்க் இருக்கும். உதாரணமாக ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் லெசனில் இருந்து ஒரு 5 மார்க்கு, செகண்ட் வால்யூமில் 6th லெசனோ 7th லெசனில் இருந்து ஒரு 5 மார்க் அப்படி இருக்கும். இது வரைக்கும் கேட்குறது எய்தர் ஆர் ஏஆர்பியில் ஒரு கொஸ்டினில் ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு கொஸ்டின், செகண்ட் வால்யூமில் ஒரு கொஸ்டின், எய்தர் ஆர் அப்படி வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி வேணாலும் கேட்கலாம், காம்பினேஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் 10 லெசனுக்குமே 5 மார்க் படிச்சுக்கணும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 10 லெசனுக்குமே 5 மார்க் படிச்சுக்கணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வால்யூமுக்காவது தரவாக 5 மார்க்ஸ் படிச்சுக்கணும். ஓகேயா? நிறைய படிக்க முடியாதுன்னு முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வால்யூமாவது தரவாக வச்சுக்கிட்டா நல்லது. அந்த ஒரு வால்யூம்லையும் எல்லா 5 மார்க்ஸும் படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 5 மார்க்ஸாக இருக்கும். அதுலேயும் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 5 or 6 5 மார்க்ஸ் ஒவ்வொரு லெசன்லேயும் அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 6 or 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் 10 சாப்டர்ஸ்க்கும் இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் ரீட் பண்ணியும் காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நமக்கு தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அலாங் ஈக்குட்டோரியல் பிளேன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுறையின் நடுவரை தளத்தில் ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான கோவையை தெரிவிக்க. செகண்ட் கொஸ்டின், derive an expression for electric potential at a point due to electric dipole. இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். அது நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாக என்னன்னு கவனமாக பார்த்து இது பண்ணணும். ஸோ இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தருவி. நம்பர் 3, derive an expression for electric field due to charged spherical shell. அதாவது மின்னோட்டம் சீராக பெற்ற ஒரு கோளக கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்க. 4, ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது விளையும் தொகுபையின் மின்தேக்கி திறனுக்கான கோவையை தருவி. 5, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். வாண்டிகிராஃப் மின்னியற்றின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விவரி. 6, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்சைட் த கெப்பாசிட்டர். அதாவது மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படும் பொழுதால் ஏற்படும் விளைவை விளக்குக. இதுதான். ஸோ இதில் 2 டாபிக் இருக்குது. அதாவது மின்கலனின் இணைப்பை துண்டித்த பிறகு மின்காப்பு வைக்கிறதுனால என்ன நடக்கும், மின்கலன் தொடர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மின்தேக்கியினுள் மின்காப்பு பொருள் வைக்கப்படுறதுனால என்ன அப்படின்னு 2 கேஸ் இருக்குது. ரெண்டுமே படிச்சுக்கணும். எந்த கேஸ் வேணுமாலும் கேட்கலாம். ஏதாவது ஒரு கேஸ் தான் கேட்பாங்க 5 மார்க்கில். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து சாப்டர் 2 நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டெரைவ் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, டிஸ்கஸ் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ். ஓம் விதியின் முன் மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெருக, அதன் வரம்புகளை விவாதி. இந்த கொஸ்டினும் கவனமாக இருக்கணும். என்ன கேட்குறாங்க, மைக்ரோஸ்கோபிக் கேட்குறாங்களா, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் கேட்குறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக படித்து பார்த்து இது பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். மின்தடையாக்கிகளை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது விளையும் தொகுபையின் மின் தடைக்கான கோவையை தருவி. அடுத்து தேர்ட் கொஸ்டின், வீட்ஸ்டோன் சமணச்சுற்றில் சமன்செய் நிலைக்கான நிபந்தனையை பெருக, அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க். மின்கலங்களின் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பை விவரி. எக்ஸ்பிளைன் த சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் செல்ஸ்.
அடுத்து 5 மின்னழுத்தமானியை பயன்படுத்தி ஒரு மின்கலத்தின் அகமின் தடையை எவ்வாறு காண்பாய்? எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் இஸ் டிட்டர்மைன்ட் வித் பொட்டன்சியோமீட்டர். எக்ஸ்பிளைன் ஹவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் இஸ் டிட்டர்மைன்ட் வித் பொட்டன்சியோமீட்டர். இந்த கொஸ்டினை கவனமாக பார்க்கணும். ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுலே 2 கேஸ் இருக்குது. யூஸிங் வோல்ட்மீட்டர் ஒன்று இருக்குது, யூஸிங் பொட்டன்சியோமீட்டர் இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தது யூஸ்வலாக யூஸிங் வோல்ட்மீட்டருங்கிறது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. யூஸிங் பொட்டன்சியோமீட்டருங்கிறது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த கொஸ்டினை கரெக்டாக பார்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். இது 3rd லெசன், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்டு மேக்னட்டிசம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயட்-சாவர்ட் விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை தருவி. யூஸிங் பயட்-சாவர்ட் லா derive an expression for magnetic field due to infinitely long current carrying straight wire. 2வது கொஸ்டின், ஆம்பியரின் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நேரான நீண்ட கடத்தினால் உருவாகும் காந்தப்புலத்திற்கான கோவையை தருவி. derive an expression for magnetic field due to infinitely long straight current carrying wire using ampere circuit law. 2 கொஸ்டினும் கவனமாக பார்க்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து பயட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி பண்ணுறது, இது ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், மாற்றி பண்ணிடுறாங்க. அடுத்து 3rd கொஸ்டின், மின்னோட்டம் பாயும் இரு இணைக்கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவையை தருவி. derive an expression for force between parallel current carrying straight conductors. 4 காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை தருவி. derive an expression for force on current carrying conductor placed in magnetic field. இந்த கொஸ்டினும் கவனமாக பாருங்கள். force between 2 parallel wires ஆ force on a current carrying conductor. இது வந்து ஒரு கண்டக்டர், இது வந்து 2 கண்டக்டர் இடையில் உள்ள ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். ஆனால் இது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel long current carrying wires. இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஒயர், ஒரு ஒயர், அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனமாக பார்த்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள், கேல்வாமீட்டர் ஒன்றை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரி. எக்ஸ்பிளைன் ஹவு எ கேல்வாமீட்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். இது தனித்தனியாக 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 சேர்த்து அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் 2 சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். 6th கொஸ்டின் பாருங்கள், சட்டகாந்தம் ஒன்றின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்திற்கான கோவையை தருவி. இப்போ அச்சுக்கோடு நடுவரை கோடுங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே எலக்ட்ரிக் சார்ஜை வச்சு படிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் இது காந்தத்தில். ஓகே, ரைட். ஸோ அதோட இங்கிலீஷில் பார்த்தோம்னா derive an expression for magnetic field along axial line of a bar magnet. 7th கொஸ்டின் பாருங்கள், derive an expression for magnetic field along equatorial line of a bar magnet. அது ஆக்சியல் லைன், இது ஈக்குவட்டோரியல் லைன். சட்டகாந்தம் ஒன்றின் நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்திற்கான கோவையை தருவி. அடுத்து 4th லெசன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கி விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுக. So mathematically a complete rotation of a coil in magnetic field produced one complete cycle of alternating EMF. இது டயக்ராம், கொஞ்சம் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டயக்ராம் உள்ள அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 2nd கொஸ்டின் பார்த்தோம்னா, மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 3rd, தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றியின் செயல்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர் வித் நெசசரி டயக்ராம். 4th கொஸ்டின், ஒரு ஜோடி கம்பிச்சுருள்கள் இடையே உள்ள பரிமாற்று மின் தூண்டல் n சமமாகும் என காட்டுக. ஷோ தட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார் அ பேர் ஆஃப் காயில்ஸ் இஸ் ஈக்குவல். 5th கொஸ்டின் பாருங்கள், மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி மின் சுற்றில் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு உள்ள கட்ட தொடர்பை காண்க. கட்ட மற்றும் அலை வரைபடங்களை வரைக. இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஃபைண்ட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் current and voltage in an AC circuit containing capacitor only. Draw phasor and wave diagrams. இது வந்து நம்ம புக்கில் எக்ஸசைஸில் அந்த கொஸ்டின் இருக்காது, ஆனால் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், 6th கொஸ்டின், லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின்னியக்கு விசைக்கான சமன்பாட்டை பெறுக. derive an expression for motional EMF from Lorentz force. 7th கொஸ்டின் பாருங்கள், LC அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக. இது இங்கிலீஷ் வேர்ஷன் நான் எழுத மறந்துட்டேன். என்னென்னா, show that the total energy remains constant in LC oscillations. அந்த கொஸ்டின். அடுத்து 5th லெசன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதி விளக்குக. ரைட் அண்ட் எக்ஸ்பிளைன் த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்.
செகண்ட் கொஸ்டின் வெளிவிடு நிறமாலையின் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நல்லா பார்த்துக்கணும். உட்கவர் நிறமாலையா வெளிவிடு நிறமாலையா அப்படின்ட்டு. இது வந்து வெளிவிடு நிறமாலை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஹெட்ஸ் ஆய்வை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபோர்த்து கொஸ்டின் மின்காந்த அலைகளின் மூலங்களை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். மேக்ஸ்வெல் திருத்தத்தின் முக்கியத்துவத்தை விளக்குக. இதை கவனமாக பார்க்கணும். மேக்ஸ்வெல் செய்த திருத்தத்தை விளக்குகன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ்வெல் திருத்தத்தின் முக்கியத்துவத்தை விளக்குக அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் இன் ஆம்பியர்ஸ் லா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் லெசன் ரே ஆப்டிக்ஸ், கதிர் ஒளியியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆடி சமன்பாட்டை தெரிவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. டெரைவ் மிரர் ஈக்குவேஷன் அண்ட் அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஒளியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல்ஸ் ஆரத்திற்கான சமன்பாட்டை பெறுக. டெரைவ் அன் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்னெல்ஸ் விண்டோ. தேர்ட் கொஸ்டின் ஒளி இழை ஒன்றின் ஏற்பு கோணம் மற்றும் எண்ணியல் துளைக்கான சமன்பாட்டை பெறுக. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அண்ட் நியூமரிக்கல் அப்பர்ச்சர் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. டெரைவ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அண்ட் ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் டிஸ்பர்சன்? டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் அ மீடியம். நிறப்பிரிகை என்றால் என்ன? ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான கோவையை தருவி. சிக்ஸ்த்து கொஸ்டின் ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படும் ஒளிவிலகலுக்கான சமன்பாட்டை பெறுக. இதுவும் வந்து நான் இங்கிலீஷ் வெர்ஷன் எழுத மறந்துட்டேன். என்னென்னா அப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரீஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுதான். செவன்த்து லெசன் பாருங்கள். வேவ் ஆப்டிக்ஸ், அலை ஒளியியல். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையை பெறுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பேண்ட் வித் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் கொஸ்டின் மெல்லேடுகளில் எதிரொலிப்பு அடைந்த மற்றும் ஒளிவிலகல் அடைந்த கதிர்களால் ஏற்படும் ஆக்க குறுக்கீட்டு விளைவிற்கான சமன்பாட்டை பெறுக. இதில் 2 கேஸ் இருக்குது. எதிரொலிக்கப்பட்ட கதிர்களுக்கு ஒரு கேஸு, அப்புறம் விலகல் அடைந்த கதிர்களுக்கு ஒரு கேஸ். இந்த மாதிரி 2 கேஸ் இருக்குது. ஸோ 2ல் எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம். அதில் பெருமும் சிறுமும் 2மே இருக்குது. ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு 2மே இருக்குது. இங்கே வந்து ஆக்க குறுக்கீட்டு விளைவு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்டைன் அன் ஈக்குவேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரேஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கீற்றணி ஒன்றில் நடைபெறும் விளிம்பு விளைவை விவரித்து எம்மாவது பெருமத்திற்கான நிபந்தனையை பெறுக. எக்ஸ்பிளைன் த டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஃபார் எம்த் மேக்ஸிமம். ஃபோர்த்து கொஸ்டின் கூட்டு நுண்ணோக்கி ஒன்றை விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. எக்ஸ்பிளைன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் இட்ஸ் மேக்னிஃபிகேஷன். ஃபிஃப்த்து கொஸ்டின் ஹைஜன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் ஒளி எதிரொலிப்பு விதிகளை நிறுவுக. ப்ரூவ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பேஸ்ட் ஆன் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். சிக்ஸ்த்து கொஸ்டின் ஹைஜன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் ஒளி விலகல் விதிகளை நிறுவி. ப்ரூவ் த லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் பேஸ்ட் ஆன் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஸோ 2மே, ஒன்று ரிஃப்ளெக்ஷன், ஒன்று வந்து ரீஃப்ராக்ஷன். அடுத்து பாருங்கள். 8th லெசன் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்கு. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அடுத்து எக்ஸ்பிளைன் ஹவு கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்டைன். சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை எவ்வாறு நாம் பெறுகிறோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவை விளக்குக. எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஃபோர்த் கொஸ்டின் படும் ஒளியின் அதிர்வெண்ணை பொறுத்து நிறுத்து மின்னழுத்தம் எவ்வாறு மாற்றமடைகிறது என்பதை விவரி. எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்டன்ட் லைட். 9th சாப்டர் பாருங்கள். அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்னு சொல்லுவோம். அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை காணுவதும் ஜே தாம்சன் ஆய்வை விளக்குவோம். எக்ஸ்பிளைன் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். முக்கியமான கொஸ்டின். டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் யூசிங் போர் ஆட்டம் மாடல். போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை தருவி. தேர்ட் கொஸ்டின் ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 4 நிற எண்ணை பொறுத்து சராசரி பிணைப்பாற்றலின் மாறுபாட்டை வரைபடத்துடன் விளக்கி அதன் இயல்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி வித் மாஸ் நம்பர் யூசிங் கிராஃப். அடுத்து 5 பாருங்கள். எக்ஸ்பிளைன் த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். அணுக்கரு விசையை பற்றி விளக்குக. 6 கார்பன் காலக்கணிப்பை விளக்கவும். எக்ஸ்பிளைன் ரேடியோ கார்பன் டேட்டிங். அடுத்து 10th லெசன்
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஹாஃப் வே ரெக்டிஃபையர் வித் டயக்ராம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், முழு அலை திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுதலை விவரி. எக்ஸ்பிளைன் ஹவு அ டிரான்சிஸ்டர் ஒர்க்ஸ் அஸ் அ ஸ்விட்ச். ஃபோர்த்து கொஸ்டின், வீச்சு பண்பேற்றத்தை தேவையான படத்துடன் விவரி. எக்ஸ்பிளைன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வித் நெசசரி டயக்ராம். அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபுல்லாக எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இப்போ சொன்ன கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி.